வணக்கம். அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்கிற பாடல் பிறந்த கதை. இதை பத்தி தான் பார்க்க போறோம். கவியரசர் கண்ணதாசன் அவருக்கு நடந்த நிகழ்வுகளை மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பாட்டுல சமயம் வர்றப்ப சேர்த்து விட்டுருவார். அதனாலதான் அந்த பாட்டு இப்பவும் காலம் கடந்து நிக்குது. அப்படி ஒரு பாட்டு தான் பட்டணத்தில் பூதம் படத்தில் அவர் எழுதின அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி அப்படிங்கிற இந்த பாட்டு. கவியரசர் கண்ணதாசன் திமுகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில இணைகிறப்ப காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க ஒரு சில பேர் காமராஜர்கிட்ட இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. இந்த சமயத்துல வேலூர்ல காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடு நடக்குது. இதுல கவியரசர் கண்ணதாசன், ஜெயகாந்தன் எல்லாரும் பேசி கடைசியில காமராஜர் நிறைவுரை ஆற்றணும். இதுதான் கணக்கு. ஆனா நடந்தது என்னன்னா, கவியரசர் கண்ணதாசனும் ஜெயகாந்தனும் போகல. கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பேசி முடிச்சு காமராஜர் நிறைவுரை பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல லேட்டா ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனா கூட்டத்துக்குள்ள சலசலப்பு. கண்ணதாசன் வர்றாருன்னு சலசலப்பு, பரபரப்பு. காமராஜருடைய பேச்சு தடபடுது. ஏற்கனவே ஒரு சில பேர் போட்டு கொடுத்துருக்காங்க, இவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு அப்படின்னு. இப்படி கூட்டத்தில் வந்து இப்படி சலம்பல் பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு கணக்குல காமராஜர் கூட்டம் முடிஞ்சு என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேரையும் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறார். சஸ்பெண்ட் பண்ணி வச்சா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. வந்தா காமராஜர்கிட்ட என்னை கட்சியில சேருங்க அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்றது? நேரா போய் சொல்ல முடியுமா? அது ஒரு கவிஞனுக்கு தடுக்கும், சுயமரியாதை தடுக்கும். பார்த்துட்டு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எப்படி சொல்றது, எந்த மாதிரி சொல்றது அப்படின்னு. அந்த நேரத்துல தான் பட்டணத்தில் பூதம் படத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கோவர்தன மாஸ்டர் இசையமைக்கிறார். இந்த படத்துல ஜெய்சங்கர், KR விஜயா, நாகேஷ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஜாவர் சீதாராமன் திரைக்கதை வசனத்தை எழுதிட்டு அவரே பூதமாகவும் நடிச்சிருப்பாரு. இதுல ஒரு பாட்டுக்கான சூழல் என்னன்னா, ஒரு தூது இலக்கியம் மாதிரியான பாட்டு. ஒரு பெண் ஆண் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுற காதல் பாட்டு, இது எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே கவியரசர் கண்ணதாசனுக்கு ஏற்கனவே அங்க சேதி சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. உடனே எழுதுறாரு, இந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அப்படின்னு போடுறாரு. இது ரெண்டு விதத்துல. ஒண்ணு, சினிமாவுக்கு அந்த சிவகாமி மகன் யாரு? ஜெய்சங்கர். இந்த சிவகாமி மகன் யார் அப்படின்னா, சிவகாமி அம்மாவுடைய மகன் காமராஜர்கிட்ட சொல்லு, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அப்படிங்கிறார். இது என்னன்னா, நான் ஒரு கவிஞன், அவரை வந்து என்கிட்ட பேச சொல்லு, என்னைய கட்சியில சேர்க்க சொல்லு அப்படிங்கிறாரு. இது வகையான இருமாப்புன்னு வச்சுங்களேன். இதுல இன்னொன்னு இருக்கு. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி அப்படின்னா யாரு? முருகனுக்கிட்ட சேதி சொல்லடி. வேறும் எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. இப்ப புரியுதா இந்த சிவகாமி மகன் யாருன்னப்ப? மூணு சிவகாமி மகனை இந்த பாட்டுக்குள்ள சொல்லியிருப்பாரு. இப்ப ரெண்டாவது சரணத்தையும் சுசிலாமா தான் பாடியிருப்பாங்க. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன். கண்கள் சரவணன் சூரிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை, பெண்ணென பிறந்தபின் பூமியின் மேலே வேலை வணங்காமல் வேறென்ன வேலை அப்படின்னு இருப்பார். சங்க இலக்கிய காலங்கள்ல வேலன் வெறியாட்டு நிகழ்த்துறது அப்படின்னு ஒண்ணு உண்டு. இன்னொன்னு என்னன்னா, ஆரம்ப காலத்துல வேல் வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா அழகர் மலையில பழமுதி சோலையில வேலுக்குன்னு தனியா கோட்டம் இருக்கும். அப்ப வேலை வழிபடுற நம்ம எல்லாரும் ரொம்ப முக்கியமானது. வேலன் வெறியாட்டு நிகழ்த்துறவன், அவன் யாருக்கு? பெண்களுக்கு பேயோட்டுறவன். அப்ப அவனை வணங்காமல் நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்கு இதுக்குள்ள. அது ரெண்டாவது சரணம் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப அழகா பண்ணியிருப்பார். இதுதான் கலித்தொகையிலிருந்து அந்த சாரத்தை, ஜூஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே பண்ணியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு தாய்கிட்ட இன்னொருத்தர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மலையில சந்தனம் பறக்குது இல்லையா, அது மலைக்கு ஒன்றும் சொந்தம் கிடையாது, வேற எங்கேயோ யாருடைய மார்புலையோ சூட போகுது. அதே மாதிரிதான் உன் மக உனக்கு பிறந்தாலும் அவளால் உனக்கு ஒன்றும் பயன் இல்லை, வேற யாருக்கோ ஒருத்தனுக்கு பொண்ணாக போறா, அங்க போய் அவ வந்து உழைக்க போறா, உனக்கு பயன் இல்லை அப்படிங்கிற கருத்துல என்ன வரி போட்டிருக்காங்க அப்படின்னா, கலித்தொகையில, மலையிலே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய்யும், நினையுங்கால் நுண்மகள் நுமக்கு ஆங்கு அணையல் அப்படின்னு இந்த கலித்தொகை பாடலை எப்படி பண்ணியிருப்பாருன்னா, மலையில் சந்தனம் மார்பில் சொந்தம், மங்கையின் இதயமோ காளையின் சொந்தம். கோவர்த்தன மாஸ்டர் இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். அது TMS பாட சுசிலாமா ஆலாபனை பண்ணுவாங்க. அற்புதமா இருக்கும் அந்த பாட்டு கேட்கறதுக்கு. நிலையும்
நீயும் மாறினால் நெஞ்சம் மாறுமோ, மாறாது மாறாது இறைவன் ஆணை அப்படின்னு முடிச்சிருப்பாரு. ஏன்னா காதல் மாறாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். நீ இன்னைக்கு என்னை கட்சியில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கலாம்ப்பா, அதனால நான் மாற மாட்டேன், நீங்கள் என்னை கட்சியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு காமராஜருக்கு விடக்கூடிய வாக்கு ஒன்று. இந்த பாட்டுக்கு இசையமைச்ச கோவர்த்தன மாஸ்டருடைய அந்த இசை நாதஸ்வரம் தவிலுக்கான சிறப்பு பாடல்னு எடுத்தா முதல் பாட்டை இந்த பாட்டு வைக்கலாம். ஏன் அப்படின்னா தவில்நாதஸ்வரத்தில் இந்த பாட்டு கேட்கும்போது மோசமானவங்க கூட சேச்சே இந்த பாட்டு என்ன மாதிரியா இருக்கு அப்படின்னு நின்று கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பாட்டு. தலைவன் பொறுப்புல இருக்கிறப்ப கூட போய் இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு தலைவன் பொறுப்புல இருந்து இறங்கின பிறகு அவரை தாங்கின திரைக்கு கலைஞர்களை ரொம்ப முக்கியமானவங்க கவியரசர் கண்ணதாசனும் நடிகர்கள் சிவாஜி கணேசனும். அந்த வகையில் கவியரசர் கண்ணதாசனை பற்றியும் இந்த பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.